அனைவருக்கும் இனிய ஞாயிறு காலை வணக்கம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது நவாம்சம் ஏன், எதற்கு, அதில் என்ன சார் இருக்குது? இலவச வகுப்புகளில் திருமணத்துக்கெலாம் நவாம்சத்தை பாருன்னு சொல்கிறாங்களே, திருமணத்துக்கு நவாம்சத்தில் 7ஆம் பாவத்தை போய் பார்க்கணுமா அப்படின்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்கும். நவாம்சம் ஏன், எதற்கு, நவாம்சம் பார்ப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான இனிய நேரத்தில் எல்லாரும் உங்களுடைய தாய் தந்தரை மனதில் நினச்சி அம்மா அப்பா என்னை ஆசீர்வதிங்கள்னு சொல்லி உள்ளமாற மனமாற ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய குலதெய்வம் உசதெய்வம் அது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களோட பேரை மனசில் நினச்சி ஆத்மார்த்தமாக பரிபூர்ணமாக ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். எல்லாம் இல்லை இறைவன் உங்களுக்கு இந்த கலையை எளிய முறையில் புரிய வைக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய குலதெய்வம் உசதெய்வங்களை வழிபாடு செய்கிறேன். இதுவரை கற்றுக் கொடுத்தா குருமார்கள் பேரை மனதில் நினச்சி அவங்க பேரை மனசில் உச்சரித்து குருவே சரணம் சொல்லி குரு வணக்கம் சொல்லிங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஏகம் அநேகம் அமோகம் அனுதனம் நுள்ளும் நிறங்கட்டும் எல்லாமல்லவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே நாகனை போற்றி போற்றி. வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் நாம் நவாம்சம் தொடர்பான விவரத்தை பற்றி பார்க்க வந்துள்ளோம். நவாம்சம் இந்த ராசி மண்டலத்தை 9 கூறுகளாக பிரித்து, இந்த நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா அதை அப்படியே 9 கூறா அந்த இருக்கக்கூடிய பாவத்தை 9 கூறுகளாக பிரித்து அப்படியே நவாம்சத்துக்கு கொண்டு வர்றது தான் இந்த நவாம்சம். இந்த நவாம்சம் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இப்போ சூரியனை எடுத்துட்டோம்னா சூரியன் பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட நெருங்கக்கூடிய கிரகங்களை எல்லாம் அஸ்தங்கம் செய்யக்கூடியவர். அப்போது அந்த அஸ்தங்கத்தோட பாகை அளவு நமக்கு தெரியணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் இல்லாமல் நவாம்சத்தில் போய் பார்க்கலாம். அதுக்கு நவாம்சம் யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுபர்கள், அதாவது ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நவாம்சத்தில் சுபர்களின் வீடுகளில் அமர்ந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த நவாம்சம் பயன்படுது. அடுத்து இந்த ராகு கேதுகள் தன்னை நெருங்கக்கூடிய கிரகங்களை எல்லாம் கிரகணம் செய்யக்கூடிய ஆற்றல் வலிமை அவர்களுக்கு உண்டு. அப்படி அந்த ராகு கேதுவால் ஒரு கிரகணம் அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் நவாம்ச கட்டத்தை போய் பார்க்கணும். நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர பாதத்தின் அளவு பார்த்தீங்கன்னா 3 டிகிரி 20 மினிட்ஸுங்க. அப்போ 3 பாதம் அப்படின்னா என்ன, நம்ம கடிகாரத்தில் சொல்லுவோம் சார் மணி 11 மணி 50 நிமிஷமா சார், 55 சார், 57 சார், 59 சார், 11:60ன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். 12 என்று தானே சொல்லுவோம். அடுத்து அப்போ 60 நிமிடங்களை கடந்தால் 1 மணி நேரமும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே நாம் என்ன செய்யணும்னா 3 டிகிரி 20 அந்த மினிட்ஸ் இருக்கலாம் 20, அந்த மினிட்ஸ் 20 60ஆக ஆகும்போது 1 டிகிரியாக மாற்றிக்கணும். 60 மினிட்ஸ் சேர்ந்தது 1 டிகிரி. அப்போது ஒரு பாக்ஸோட அளவு 3 டிகிரி 20 மினிட்ஸ்னால் 3 பாக்ஸோட அளவு பார்த்தீங்கன்னா 10 டிகிரி. அப்போ நம்ம ஈஸியாக அப்படி வச்சுக்கலாம், நவாம்சத்தில் எத்தனையாவது பாக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆயிருக்குன்னா அந்த அஸ்தங்கம் செய்யக்கூடிய சூரியனும் அந்த அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகமும் பாகையை பார்க்குறதுக்கு, இப்போ சூரியன் இருக்கார், சூரியன்லேருந்து 3 பாக்ஸுக்குள்ளே ஒரு கிரகம் இருக்குன்னா நிச்சயமாக அது 10 டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணலாம். இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 11 பாகையில் அஸ்தங்கம் உடைவார். புதன் 13, சுக்கிரன் 9, சனி பகவான் 15, செவ்வாய் 17. அப்போது 10 டிகிரி கொண்ட அந்த நவாம்சத்தில் இருக்கும் பொழுது நாம் இப்போ சனினா அஸ்தங்கம்னு சொல்லிடலாம், செவ்வாயா அஸ்தங்கம்னு சொல்லிடலாம். சுக்கிரனாக இருந்தால் அக்யூரசியான இது வேணும். அப்போது நவாம்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு கிரகம் நின்ற சாரத்தை தெரிந்து கொள்ள. இந்த ராசி மண்டலத்தில்
12 ராசிகள் கொண்ட இந்த ராசிகளிலே ஒவ்வொரு ராசியிலும் 9 பாதங்கள் உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரமும் பார்த்தோமேயானால் 4 பாதங்கள் கொண்டது என்பதை நாம் அறிந்திருப்போம். ஆனால் ஒரு ராசியில் 9 பாதம் இருக்கும். அந்த 9 பாதத்திலே இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தின் எத்தனையாவது பாதத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நவாம்சம் பயன்படுத்துகிறோம். அடுத்து அஸ்தங்கத்தை அறிய, கிரகணத்தை அறிய, ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நவாம்சத்தில் சுபர்களின் வீடுகளில் இருக்கா? சுபர்கள் வீடு அப்படின்னா குரு சுக்கிரன் ஆகிய இருவரின் வீடுகளும் சுபர்களின் வீடுகளாக பாவிக்கப்படுறோம். அடுத்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நாம் நவாம்சத்தை பயன்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நவாம்சம் பார்ப்பது எப்படி, அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு இதுக்கு முன்னாடி நவாம்சமே தெரியாது சார் அப்படிங்கிறவங்க மட்டும் பேர் சொன்னீங்கன்னா அவங்கள மட்டும் கூப்பிட்டு சொல்லி கொடுப்பேன். மற்றவங்க விஷ்ணு பிரியா மேடம், ஒரு நிமிஷம் பேர் எழுதிங்க சார். போர்டு தெரியுதா? மோளா போர்டு தெரியுதா? இன்னொரு லைட்டும் போட்டுட்டேன். விஷ்ணு பிரியா சிவமணி. சதீஷா ரெண்டாவது? சிவமணி. சிவமணி. அடுத்து அவங்கள மட்டும் தான் கூப்பிடுவேன். வேற ராஜா பயந்துகிட்டே கொடுக்குறாரு பேரு. ரைட். அடுத்து சார் காஞ்சனா. சார் காஞ்சனா மேடம் போதும் நினைக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா பேர் கொடுப்போம்னு சில பேர் வெயிட் பண்ணுறீங்க. பரவாயில்ல, சரி. யாருக்கு ஒன்றும் சேதம் இல்லாமல் இருக்கும். சரி, முதல்ல விஷ்ணு பிரியா மேடம் மட்டும் மைக்கை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரூலை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. சார் இங்கே என்ன தேவை நவாம்சம் பார்க்குறது அப்படிங்கிறது, இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் ஜோதிடங்கள் பாடமாக எடுக்கிறாங்க. நம்மளோட நவாம்சம் கணிக்கக்கூடிய வீடியோ தான் 2 லட்சத்தி சில்லற வியூஸ் போணுச்சு. ஒரு திரைப்பட நடிகரை கூப்பிட்டு பாராட்டினார். ஏன்னா நவாம்சத்தை ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்க முடியாது, அதை விளக்குறதுங்கிறது ரொம்ப சிரமம். இதே ஒரு பெரிய ஒரு ஜோதிட ஆசானே அவர் என்ன பண்ணுறார், அஸ்வினி 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் சொல்கிறார். நவாம்சத்தை முழுமையாக சொல்லிக் கொடுக்கல, மண்டலத்தை சொல்லலை, எப்படி பார்க்குறேன்னு சொல்ல. இப்போது நாம் மிக எளிமையாக எப்படி நவாம்சம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அடுத்து புஷ்கர நவாம்சம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற விவரத்தை சொல்ல போகிறோம். இங்கே நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது 3 விதமான மண்டலங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். என்ன சார் 3 மண்டலம் அப்படின்னு கேட்டால், ரீஜினல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மண்டலம். அது மாதிரி இங்கே 3 விதமான மண்டலங்கள் இருக்குது. 12 ராசிகளை கொண்ட இந்த ராசி மண்டலத்தை நாம் 3 கூறுகளாக பிரிக்கிறோம். முதல் கூறு மேஷம் தொட்டு 4 ராசி வரை இருக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கு பேர் மேஷ மண்டலம். ஏன் சார் மேஷ மண்டலம் பேர் வந்துச்சு? மேஷ ராசி துவக்க ராசியாக இருப்பதால் நாம் என்ன சொல்கிறோம், மேஷ மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆமாம், இப்போ ஒரு பேரை வச்சுட்டோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய இந்த 4 ராசிகளும் பார்த்தீங்கன்னா மேஷ மண்டலம். அடுத்து பாருங்க, சிம்மம் முதல் விருச்சிகம் வரை இருக்கக்கூடிய இந்த 4 ராசிகளும் பார்த்தீங்கன்னா சிம்ம மண்டலம். ஏன் சார் சிம்ம மண்டலம் பேர் வச்சாங்க அப்படின்னா, சிம்ம ராசி துவக்க ராசியாக இருப்பதால் நாம் சிம்ம மண்டலம் சொன்னோம். அடுத்து தனுசு ராசி முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய இந்த 4 ராசிகளையும் நாம் தனுசு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் யாருக்கு அது சந்தேகம் இருக்கா? ஃபஸ்ட்டு மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம், இதில் யாருக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? ரைட், ரைட். இப்போ நாம மேஷ மண்டலத்தில் எந்த கிரகங்களோட நட்சத்திரம் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 27 நட்சத்திரங்கள் இருக்குது, அது நமக்கு தெரியும். இப்போ இந்த 27 நட்சத்திரத்தையும் வரிசையாக எழுதுகிறோம், அவங்களோட அதிபதிகளை எழுதுகிறோம். பாருங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷத்தில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி யாரோட நட்சத்திரம்? கேதுவோட நட்சத்திரம். ஸோ கேதுன்னு எழுதிட்டோம் ஃபஸ்ட்டு. ஓகேயா? அடுத்து என்ன? பரணி. பரணி யாரோட நட்சத்திரம்? சுக்கிரன். அடுத்து யாரு? கார்த்திகை, சூரியனோட நட்சத்திரம். அப்போ பாருங்க, அஸ்வினி, பரணி, கார்த்திகை,
ரோகிணி, மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இதுக்கு பேர் ஜென்மம்னு பேர். இது இப்போ தேவையில்லை. அடுத்து பாருங்க, இப்போ மறுபடியும் சொல்கிறேன். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிருஷ்டம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், ஜதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதாங்க என்ன பண்ணோம், நட்சத்திரத்தின் அதிபதிகளை வரிசை அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 மேலே மறுபடியும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிருஷ்டம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம்பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், ஜதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என 27 நட்சத்திரங்கள் இந்த தொகுப்புக்குள்ளே வந்துடுது. இந்த 9 நட்சத்திர அதிபதிகள் தான். அந்த 9 நட்சத்திரத்தை நம்ம உச்சரிக்கிறதா ஜென்மமோ, செகண்ட் ரவுண்டு அதே நட்சத்திரம் சொல்கிறது தான் நாம் அணுஜென்மம் சொல்லுவோம். 3வது முறை சொல்கிறதான் நாம் திரிஜென்மம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது உங்களுக்கு மறந்து போச்சுன்னா டக்குன்னு மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம் எழுதி இப்படி வரிசையாக எழுதிடணும். இதில் யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? இப்போ நான் சொன்னது சரி. இப்போ இன்னொரு மெத்தடு. இப்போ சீட்டு கட்டுலாம் போட்டிருப்பாங்க. சும்மா சீட்டு கட்டுல சீட்டு எடுத்து என்ன பண்ணுவோம், ஆளுக்கு ஒன்று இருந்தான்னு போடுவோம்ல, அதே மாதிரி போடுவோமா? இப்போ யாரோட நட்சத்திரம்? அஸ்வினி, பரணி போட்டோமா? அஸ்வினி, பரணி. கார்த்திகை, அஸ்வினி, இங்கே வரக்கூடாது, இங்கே வரணும். அங்கே தான் அழிட்டோம்ல. அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அடுத்து என்ன வரும்? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அவ்வளோதாங்க. மறுபடியும் என்ன வரும்? அதே தான், அஸ்வினி கேதுவோட சாரம் தான் வரும். இதில் இப்போ நான் போட்டேன், சீட்டு கட்டு போட்ட மாதிரி போட்டேன். இதில் யாருக்கு அது சந்தேகம் இருக்கா? ஐயா முடிஞ்சா இதை பிடிச்சுங்க, இன்னொரு முறை சொல்லுங்கள். ரைட். இப்போ சீட்டு கட்டை எடுக்கிறோம். சீட்டு கட்டில் ஆளுக்கு ஒன்று. இப்போ எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 3 பேர் உட்காந்துருக்காங்க. 3 பேருக்கு ஆளுக்கு ஒன்று போட முடியாது ரவுண்டில். அது மாதிரி என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரத்தோட அதிபதி கேது போட்டோமா? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், புதனோட நட்சத்திரம் ஆயில்யம், இப்படின்னு வரிசையாக எழுதிட்டோம். ஒரு மண்டலத்தை அந்த ஜென்ம நட்சத்திரத்தை அப்படியே எழுதிட்டோம். இங்கே எழுதுனது தான் சார். இங்கே பாருங்கள், மேஷ மண்டலம்னு போட்டிருக்கேன்ல, இதை இப்படியே தூக்கி கொண்டு இங்கே வச்சுருக்கேன். கேது, சந்திரன், குரு வந்துருச்சா? இங்கே பாருங்கள், சுக்கிரன், செவ்வாய், சனி வந்துருச்சா? இங்கே பாருங்கள், சூரியன், ராகு, புதன் வந்துருச்சா? இப்போ யாருக்கு சந்தேகம் இருக்கா? மைக் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறது ரூலு, இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? புரியலையா? புரியுதுங்கய்யா. புரியுதுங்கய்யா. ரைட். புரியுது சார். சரி, இப்போ நம்ம 3 மண்டலம் சொல்லிட்டோம். 3 மண்டலத்தில் யார் யார் வருவாங்க, எப்படி வருவாங்கங்கிறதையும் காமிச்சிட்டோம். இப்போ விஷ்ணு பிரியா மேடம் பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும் மைக்கை ஓப்பன் பண்ணட்டும். மற்றவங்களாம் மைக்கை ஆஃப் பண்ணிக்கணும். எஸ்கேப் ஆயிட்டாங்களா? சரி, ரைட்டு. லக்னம் எந்த ராசியில் விழுந்திருக்கு? துலாம் சார். வெரி குட். துலாம் ராசியில் என்னென்ன நட்சத்திரமா வரும்? துலாம்ல சித்திரை 3 4வது பாதம், சுவாதி 1 2 3 4 சித்திரை 3 4 பாதம் சார். இல்ல அது வேண்டாம், பாதம் வேண்டாம், நட்சத்திர பேர் மட்டும் சொல்லு. சித்திரை, சுவாதி, சுவாதி சார், விசாகம். கரெக்ட், விசாகம் சார். வாழ்த்துக்கள். சித்திரைங்கிறது யாரோட நட்சத்திரம் மேடம்? சித்திரை செவ்வாயோடது சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ நாம லக்னத்தை கண்டுபிடிக்க போறோம் மேடம். லக்னம் விழுந்திருக்குது துலா ராசியில விழுந்திருக்கு. அந்த துலா ராசியில 3 நட்சத்திரம் இருக்கு. சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்துல லக்னம் எந்த நட்சத்திரம் நிக்குதுன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்போ முதல் நட்சத்திரம் சித்திரை. சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம் சொல்லிட்டீங்க. செவ்வாய் எந்த மண்டலத்தில் இடம்பெறுவார்? செவ்வாய் சிம்ம மண்டலம். அவங்க மட்டும் தான் பேசணும், அதுதான் பேர் கேட்கறது. சிம்மம் சார். இங்க இருக்கா செவ்வாய்?
அப்போ நாம யாரை தேட ஆமா போறோம்? சார். லக்னத்தை தேட போறோம். இங்கே சிம்ம மண்டலத்தில் லக்னம் இருக்கா? சிம்மம் முதல் விருச்சிகத்துக்குள்ள லக்னம் இருக்கா? நவாம்சத்துல பாருங்க, இங்க லக்னம் இல்ல இருக்கா? சார், இல்ல இல்ல அப்போ இல்ல சித்திர சார். சித்திர மேஷ நட்சத்திரத்துல மண்டலத்துல தான் சார் லக்னம் இல்ல இல்ல, இருக்கு. நான் கேட்டது மட்டும் கொஸ்டின் பண்ணுங்க. இல்ல சிம்ம சார். மண்டலத்துல இல்ல, அப்போ சித்திர நட்சத்திரம் இல்ல. இல்ல சார். அடுத்த நட்சத்திரம் இல்ல சார். சுவாதியில இருக்கா? இங்க அடுத்த மண்டலத்துல இங்கே லக்னம் இருக்கா? இல்ல சார், இல்ல சார், இல்ல சார். இங்க இருக்கா அடுத்த மண்டலத்துல லக்னம்? இருக்கு சார், இருக்கு சார். இருக்குன்னா டிக்கு போடுங்க. எத்தனாவது பாதம்? இதான் ஒண்ணுன்னா அது எத்தனாவது பாதம்? இது ஒண்ணுன்னா அது எத்தனாவது வீட்டுல 3 இருக்கு? சார். அப்போ 3 லக்னம் சார், 3வது வீட்ல. லக்னம் நின்ற நட்சத்திரம் விசாகம் 3. புரியுதா புரியலைங்களா? புரிஞ்சுச்சு சார். சரி, இப்போ இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு. சந்திரன் எந்த ராசியில நிக்கிறார்? துலாம் சார். அங்க என்ன நட்சத்திரம் வரும்? சித்திரை, சுவாதி, விசாகம். ரைட். இப்போ சித்திரைங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஆமா நாம சந்திரனை தேடி போறோம். இப்போ யாரை தேடி போறோம்? சந்திரனை தேடி போறோம். செவ்வாயோட மண்டலம் வந்து பாருங்க, சிம்ம மண்டலம். அங்கே சந்திரன் இருக்கா? இல்ல சார், இல்ல. அப்போ சித்திர நட்சத்திரத்துல இல்ல சந்திரன். அடுத்து இல்ல சார். சுவாதி இல்ல. நட்சத்திரத்துல இருக்காரா? அடுத்த மண்டலத்துக்கு வந்துருவோம். இல்ல அங்க சார். சந்திரன் இருக்காரா? இல்ல இல்ல இப்போ அடுத்து அங்க வந்துருவோம், விசாக நட்சத்திரத்துக்கு வந்துருவோம். அங்க இருக்கா சந்திரன்? சந்திரன் வந்து இருக்கு சார், மேஷ மண்டலத்துல இருக்கு, 2வது வீட்ல இருக்கு. அப்போ விசாகம் 2ஆம் பாதம். அப்போ சந்திரன் நட்சத்திரம் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? விசாகம் 2ஆம் பாதம் சொல்லுவோம் சார். ரைட். இப்போ புரியுதா உங்களுக்கு? இன்னொரு சான்ஸ் வேணுமா? புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். ரைட். எனக்கு ஓகே புரிஞ்சிச்சு சார். ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க பாப்பீங்களா? இது நவாம்சம் பாப்பீங்களா இதுக்கு முன்னாடி? இல்ல சார், நான் நவாம் சார். இல்ல சார், நான் பார்த்தது இல்ல சார். இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருமா? புரியுது சார், புரியுது சார். பழக்கப்படுத்திக்கணும். இப்போ பாருங்க, அடுத்து ஆ, சதீஷ் குமார் சார் மைக் ஆன் பண்ணுங்க. மற்றவங்களாம் மைக் ஆஃப் பண்ணீங்க, சதீஷ் மட்டும் ஆன் பண்ணுங்க. சதீஷ் ஆன் பண்ணிட்டேன் சார். சார், இப்போ ராகுன்ற ராசி என்ன ராசி சார்? சார் புரியல. ராகு எந்த ராசியில நிக்கிறார்? தனுஷ் சார். வெரி குட். தனுசு ராசியில என்ன நட்சத்திரம் சார் வரும்? மூலம், பூராடம், உத்திராடம். வெரி குட், வெரி குட். பூராடம், உத்திராடம். மூலம்ங்கிறது யார் விட்டு நட்சத்திரம் சார்? கேது. வெரி குட். மூலம் கேதுவோட நட்சத்திரம். கேது எந்த மண்டலத்தில் இடம்பெறுவார்? மேஷ மண்டலம். நாம ராகுவை தேடி போறோம். ராகு மேஷ மண்டலத்துல இருக்காரா? இருக்கார் சார். டிக் பண்ணிக்கணும். மூல நட்சத்திரம் நிக்கிறார், டிக் பண்ணிட்டோம். எத்தனையாவது பாதத்தில் நிக்கிறார் ராகு? 4 சார். அப்போ ராகு நின்ற நட்சத்திரம் எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? மூலம் 4இல் ராகு. அவ்வளோ சார். உங்களுக்கு ஏற்கனவே பார்க்க தெரியுமா இல்லை இப்போ கற்றுக்கிறீங்களா? இப்போ சார் பார்க்குறேன் இது. சரி, இப்போ இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு தரேன். ரைட். இப்போ குரு பகவான் எந்த ராசியில் இருக்கார் சார்? குரு எங்க இருக்கார்? மகரம். மகரத்தில் என்னென்ன நட்சத்திரம் சார் வரும்? மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம். வெரி குட். உத்திராடம், திருவோணம், ஆவிட்டம். உத்திராடம்ங்கிறது யாரோட நட்சத்திரம் சார்? எந்த கிரகத்தோட நட்சத்திரம்? உத்திராடம் சூரியன் சார். வெரி குட். சரி, இப்போ நம்ம சூரியன் எந்த மண்டலத்துல இருப்பார்? தனுசு மண்டலத்துல சார். தனுசு மண்டலம். நாம தேடி போறது குருவை. குரு தனுசு மண்டலத்துல இருக்காரா? இல்ல சார். அப்போ உத்திராட நட்சத்திரத்துல குரு நிக்கல. திருவோண நட்சத்திரத்துல குரு நிக்கிறாரா? நிக்கிறார் சார். எத்தனையாவது பாதத்துல நிக்கிறார்? 1 சார். இப்போ குரு நட்சத்திரம் எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? திருவோணம் 1இல் குரு. ரைட். நீங்க பிராக்டிஸ் பண்ணா போதும் சார், உங்களுக்கு ஈஸியா வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பாப்பீங்களா? இப்பதான் பார்த்து கத்துக்கிட்டீங்களா? இப்பதான் இது இப்படிதான் பாக்குறேன். இப்போ கான்ஃபிடென்ட் வருதா? ஈஸியா பாத்துடலாம்னு சார். புரியல. கான்ஃபிடென்ட் வருதா? பாத்துடலாம்னு? சொல்லலாம் சார். ரைட். ஓகே, நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். சரி சார். சிவமணி அவங்க மைக் ஓப்பன் பண்ணி. வணக்கம் சார். பண்ணிட்டேன் சார். ரொம்ப இது கஷ்டமான பாடம், நம்ம எளிமையாக கொடுக்குறோம். ஈஸியாக குழந்தை கூட புரிகிற மாதிரி கொடுக்குறோம். ஆன்லைனில் பெரிய அளவுக்கு வியூஸ் போனது இந்த பாடம் தான். ஆன்லைனில் இது எடுக்கவே முடியாது. சரி, இப்போ சிவமணி சார் மைக் ஆன் பண்ணுங்க. சார், இப்போ செவ்வாய் எந்த ராசியில் நிற்கிறார்? மேசராசியில். மேஷ ராசியில் என்னென்ன கிரகங்கள் நட்சத்திரம் இருக்கும்? அஸ்வதி, பரணி, வெரி குட். கிருத்திகை நட்சத்திரம். வெரி குட். கார்த்திகை. அஸ்வினிங்கிறது யாரோட நட்சத்திரம் சார்? கேதுவோட நட்சத்திரம். வெரி குட். கேது எந்த மண்டலத்தில் இடம் வருவார்?
கேது வந்து மேச மண்டலத்துல ஐயா. சரி, நாம தேடி போறோம் செவ்வாயை. செவ்வாய் மேச மண்டலத்துல இருக்காரா? இருக்காருங்க ஐயா. இருக்காருன்னா அஸ்வினில டிக் பண்ணிக்கலாம். அஸ்வினத்துல நிக்கிறாருன்னு அர்த்தம். எத்தனையாவது பாதத்தில் நிக்கிறார்? 3வது பாதத்துலங்க ஐயா. நல்லா பாருங்க, இது ஒண்ணுன்னா இது எத்தனை? இது 2ங்க ஐயா. அப்போ அஸ்வினி 2ஆம் பாதம். 2ஆம் பாதங்க ஐயா. இப்போ செவ்வாய் நின்ற நட்சத்திரம் என்னங்க? அஸ்வினி 2 அப்படின்னு சொல்லணும். 2ஆம் பாதங்க. ரைட். இப்போ இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு தரேன். இப்போ சனி பகவான் எந்த ராசியில நிக்கிறார்? ஒரு நிமிஷம். சனி பகவான் மிதுன ராசிலங்க ஐயா. சரி, மிதுனத்துல என்னென்ன நட்சத்திரம் வரும்? மிருகசிரா நட்சத்திரம், மிருகசிருஷம், ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை, புனர்வச நட்சத்திரம். புனர்பூசம். சரிங்க சார். மிருகசிருஷம் யாரோட நட்சத்திரம் சார்? செவ்வாயோட நட்சத்திரம் ஐயா. நாம தேடி போறது சனி பகவானை தேடி போறோம். ஆமாங்க ஐயா. செவ்வாய் எந்த மண்டலத்தில் இடம் பெறுவார்? செவ்வாய் வந்து சிம்ம மண்டலத்துலங்க ஐயா. நாம சிம்ம மண்டலத்துல பாருங்க, சனி பகவான் இருக்காரா? சனி பகவான் இல்லைங்க ஐயா. இல்லைன்னா மிருகசிருஷ்ட நட்சத்திரத்தில் அவர் இல்லை. அடுத்த மண்டலமான திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய இருக்காரா? தன்னூர்ல இருக்காருங்க ஐயா. எத்தனையாவது பாதத்துல இருக்கார்? இதான் ஆரம்பம். இது 1 2 3 முதல் பாதத்துல. சனி நின்ற நட்சத்திரம் எது என கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? இந்த நட்சத்திரத்தை இந்த பாதத்தை சொல்லணும். எந்த நட்சத்திரம்? என்ன நட்சத்திரம்? ஆருத்ரா நட்சத்திரங்க ஐயா. ஆமா, அதோட 1ஆம் பாதத்தில் நிக்கிறார். நாங்க திருவாதிரை சொல்லுவோம், நீங்க ஆருத்ரான்னு சொல்லுங்க. திருவாதிரை 1ஆம் பாதத்துல சனி நிக்கிறார். சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். கேது பாத்தீங்கன்னா அதே ராசியில தான் நிக்கிறார். அங்கே மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள் வரும். ஸோ இப்போ நம்ம கேதுவை தேடி போறோம். முதல் நட்சத்திரம் மிருகசிருஷம், செவ்வாயோட நட்சத்திரம். கேது சிம்ம மண்டலத்தில் இருக்காரா? மைக்கான் பண்ணி பேசுங்க. கேது சிம்ம மண்டலத்தில் இருக்காரா? இல்லைங்க ஐயா. அடுத்த மண்டலம் அங்க இருக்காரா கேது? அடுத்த மண்டலம் இருக்காருங்க. அப்போ என்ன நட்சத்திரம்? அடுத்த மண்டலங்கிறப்ப என்ன நட்சத்திரம் வந்துருது? ஆருத்ரா நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நிற்கிறாங்க ஐயா. அவ்வளோதான் சார், முடிஞ்சு சார். இப்போ இதுக்கு முன்னாடி நவாசம் பார்க்க தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க ஐயா, இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்க. இனிமே பாத்திரலாமா? பிராக்டிஸ் பண்ணா பாத்திரலாமா? கான்ஃபிடென்ட் வருதா? ரைட், வாழ்த்துக்கள். ரைட், ஓகே. சரி, சிவமணி சார் மைக் ஆன் பண்ணுங்க. அடுத்து ராஜா, அவர் மைக் ஆன் பண்ணுங்க. இருக்காரா? எஸ் சார். சரி, கடகராசியில என்னென்ன நட்சத்திரம் சார் வரும்? புனர்பூசம் 4ஆம் பாதம். வெரி குட். பாதம்லாம் வேண்டாம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசங்கிறது யாரோட நட்சத்திரம் சார்? புனர்பூசம் வந்து குருவோட நட்சத்திரம். வெரி குட். குரு எந்த மண்டலத்தில் இடம் பெறுவார்? குருவுடைய ஆட்சி அதெல்லாம் இல்ல. குரு எந்த மண்டலத்தில்? நான் போட்டிருக்கேன்ல, அங்க குரு எந்த மண்டலத்தில் இருக்காரு? மேஷம். மேச மண்டலத்தை. நாம தேடி போறது சூரியனை தேடி போறோம். சூரியன் மேச மண்டலத்தில் இருக்காரா? இருக்காரு. பாருங்க, மேச மண்டலம் என்பது மேசம் முதல் கடகம் வரை இருக்கக்கூடிய மண்டலத்திலே சூரியன் இருக்காரா? இருக்காரா சூரியன் அங்க? இல்ல. இல்லைன்னா புனர்பூசத்துல இல்ல. அடுத்து பூசத்துல இருக்காரா? சிம்ம மண்டலத்துல இருக்காரா? சிம்ம மண்டலத்துல சூரியன் ஆட்சி. இல்ல, அதெல்லாம் கேட்கல. ஆட்சி உச்சம்லாம் கேட்கல. இல்ல இங்க இருக்காரான்னு கேட்டேன். இல்ல, பூசத்துல இல்ல. ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்காரா? இருக்காரு சார். டிக் போட்டுங்க. ஆயில்யத்துல இருக்கார். எத்தனையாவது பாதத்துல இருக்கார்? 2ஆவது பாதம். அவ்வளவுதான் சார். ஆயில்யம் 2ஆம் பாதம். இவ்வளவுதான் சார். இப்போ உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். இப்போ கடகராசியில நீங்க சொன்ன மாதிரி புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இப்போ நம்ம புதன் எந்த நட்சத்திரத்துல இந்த 3 நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்க்க போறோம். அப்போ நாம புனர்பூசங்கிறது குருவோட நட்சத்திரம்னு சொன்னீங்க. குரு எந்த மண்டலத்துல வருவாரு? குரு மேஷ மண்டலம். நாம தேடி போறது புதனை தேடி போறோம். புதன் மேஷ மண்டலத்துல இருக்காரா? இருக்காரு சார். எத்தனையாவது பாதத்தில் இருக்கார்? இது 1ஆவது பாதம்னா அது எத்தனையாவது பாதம்? 4ஆவது பாதம். அப்போ புதன்ற நட்சத்திரம் என்ன சார்? புதன் வந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருக்காரு. அவ்வளவுதான் சார். புரியுதா அப்ப உங்களுக்கு?
ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி பார்க்க தெரியுமா? இப்பதான் கத்துக்கிறீங்களா? இல்ல இப்பதான் நீங்க எடுக்கணும். இவ்வளவுதான். நாங்க மொத்தம் 3 மண்டலமா பிரிச்சுக்கணும். மேஷம், ஆமா. சிம்மம், தனுசு. ம். அதுல வந்து எங்க இதுல கார்டுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை எடுக்கணும். ஆமா சார். ஆமா ஆமா ஆமா. சரி. அது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கான்செப்ட்டுங்களா, பேசிக் ரூல், ஆமா ரைட் சைடு உள்ளது. ஆமா. ஓகே சார், தேங்க்யூ. புரியுதா? இப்போ ஒரே புரியுது. ஒருத்தவங்க காஞ்சனா மேடம் மைக் ஆன் பண்ணுங்க. எஸ் சார். சார் சுக்கிரன் மேடம் எந்த ராசியில இருக்காரு மேடம்? சிம்மத்துல இருக்காரு சார். சிம்மத்துல என்ன நட்சத்திரம் மேடம் வரும்? மகம் பூரம் உத்திரம் சார். மகம் பூரம் உத்திரம். கரெக்ட். மகம்ங்கிறது யாரோட நட்சத்திரம் மேடம்? கேது சார். வெரி குட். கேது எந்த மண்டலத்தில் வருவார்? கேது மேஷ மண்டலம் சார். நாம தேடி போறது சுக்கிரனை. சுக்கிரன் மேஷ மண்டலத்தில் இருக்காரா? இல்லைங்க சார். சுக்கிரன் அப்ப மக நட்சத்திரம் நிக்கல. பூரம் அடுத்த நட்சத்திரத்துல நிக்கிறாரா? இருக்காரு சார். எத்தனையாவது பாதத்தில் இருக்கார்? மூணாம். வெரி குட். பாதத்தில். ஆமாங்க. இது 1, இது 2, 3. அப்ப சுக்கிரன்ற நட்சத்திரம் எதுங்க? பூரம் 3 சார். அவ்வளவுதான் மேடம். உங்களுக்கும் புரியுது. ஓகேங்க சார். சரிங்க. இப்போ இந்த நவம்சம் பார்க்குறத ரொம்ப சிரமமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ரொம்ப எளிமையாக பார்த்துட்டோம். இப்போ இதில் எனக்கு புரியலை சார், பேர் கொடுக்கல பயந்துக்கிட்டு, அப்படி இருக்கவங்க யார் இருந்தாலும் பேர் மறுபடியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இப்போ எனக்கு இன்னொரு முறை நடத்துங்க சார் அப்படின்னா பிபிடியில் நடத்துகிறேன். பிபிடியில் நடத்த போகிறேன். இப்போது எல்லாருக்கும் புரிய வந்துருச்சா இந்த கான்செப்ட்டு? அதை சொல்லுங்கள். புரியுதுங்க ஐயா. எஸ் சார். இப்போ இது வரைக்கும் எனக்கு பார்க்கவே தெரியாது சார், இன்னைக்கு தான் சார் பார்க்க கற்றுக்கிட்டேன், ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க யார் இருக்கீங்களா? இருக்குங்க ஐயா, நானும் இருக்குங்க. இருக்கும் சார். இருக்கேன் சார். சார் நான் இப்பதான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு தான் கற்றுக்கிட்டீங்களா? ஆனால் இதில் என்னன்னா, கற்றுக்கிட்டீங்களா? ரைட்டு. சில பேர் பேர் கொடுக்காம இருப்பீங்க, கற்றுருப்பீங்க. அவங்க பேசுகிறத வச்சே கணிச்சு கற்றுருப்பீங்க. அது மாதிரி வேறு யார் இருக்கீங்களா? பேர் கொடுக்கல, ஆனால் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ எல்லாருக்கும் பார்க்க தெரியுமா? சரி, எனக்கு மட்டும் நான் பேரும் கொடுக்கல, லேட்டாக வந்தேன், புரியலை, இன்னொரு முறை சொல்லுங்கள் அப்படின்னாலும் சொல்கிறேன். இப்போ திரையில் பாருங்கள், 3 விதமான மண்டலங்களை காட்டியிருக்கோம். பாருங்கள், ஒரு கலர் ஃபஸ்ட்டு மேஷ ராசியிலேருந்து ஒரு எல்லோவில் ஒரு மாதிரியான சாண்டல்லே லைட் சாண்டலாக கொடுத்துருக்கோம். மேஷ ராசி மண்டலம் போட்டிருக்கோம். அங்கே பாருங்கள், கேது, சந்திரன், குருன்னு போட்டிருக்கோம். அடுத்து பச்சை கலரில் எழுதியிருக்கோம், அது சிம்ம ராசி மண்டலம். ப்ளூ கலரில் இருக்குது தனுசு ராசி மண்டலம். இந்த 12 ராசிகளையும் 3 கூறுகளாக பிரிக்கிறோம். முதல் கூறுக்கு பேர் பார்த்தோம்னா மேஷ மண்டலம் அப்படின்னு பேர் வைக்கிறோம். ரெண்டாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம மண்டலம் அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்னா சிம்ம ராசியிலிருந்து துவங்கி விருச்சிகம் வரை இருக்கக்கூடிய அந்த 4 ராசிகளையும் அது சுட்டுவதால் நாம் சிம்ம மண்டலம் சொல்கிறோம். அடுத்து தனுசு மண்டலம், தனுசு ராசி முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அந்த 4 ராசிகளையும் குறிப்பது தனுசு மண்டலம். நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த நட்சத்திரங்கள் வரிசையாக அவங்களோட அதிபதிகளை ஒரு இதுக்கும் கொடுக்க போகிறோம். அப்போது அஸ்வினியோட ஓனர் யாருன்னா கேது, அவரை ஃபஸ்ட்டு மேஷ மண்டலத்தில் போடுறோம். சீட்டு கட்டு போடுற மாதிரி 3 பேர் உட்காந்துருக்காங்க. மேஷம், சிம்மம், தனுசு 3 பேர் உட்காங்க. மொதல் சீட்டு கேது தூக்கி போடுறோம். 2வது சீட்டு சுக்கிரன், அடுத்து சூரியன். இது எந்த அடிப்படையில் கொடுக்குறோம்னா, அஸ்வினியோட நட்சத்திரம் கேது, சுக்கிரனோட நட்சத்திரம் பரணியோட நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன், கார்த்திகை நட்சத்திரோட அதிபதி சூரியன். இப்படி இந்த அடிப்படையில் நம்ம போடுறோம். அப்போ மேஷ மண்டலத்தில் கேது, சந்திரன், குரு இவர்கள் இடம்பெறுவார்கள். அடுத்து சிம்ம மண்டலத்தில் சுக்கிரன், செவ்வாய், சனி ஆகியோர் இடம்பெறுவாங்க. அடுத்து தனுசு மண்டலத்தில் சூரியன், ராகு, புதன் ஆகியவங்க இடம்பெறுவாங்க. அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அதை பிபிடியில் நம்ம செக்டர் பண்ணி அப்படியே காமிச்சு 3 மண்டலத்தையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ இதில் நமக்கு என்ன தேவைன்னா, இவங்க எல்லாரும் அந்த ராசி அதிபதிகளை எல்லாரும் தெரிஞ்சிருந்தனால ஈஸியாக பேரை கொடுத்துட்டு தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்போது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு யார் அதிபதினு நமக்கு தெரியணுங்க. இப்போ கேதுவோட நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் படபடன்னு சொல்லணுங்க. அஸ்வினி, மகம், மூலம் இதெல்லாம் கேதுவோட நட்சத்திரம். சார் சுக்கிரனோட நட்சத்திரம் எது? பரணி, பூரம், பூராடம் சுக்கிரனோட நட்சத்திரம் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். சார் சூரியனோட நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டால் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இதை மனப்பாடம் பண்ணணும். செவ்வாயோட சந்திரனோட நட்சத்திரம் எது? ரோகிணி, அஸ்தம், திருவோணம் அப்படின்னு மனனமாக சொல்ல தெரியணும். செவ்வாயோட நட்சத்திரம் எது அப்படின்னா
மிருகசிருஷம், சித்திரை, அவிட்டம் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். ராகுவோட நட்சத்திரம் எது அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் அப்படின்னு தெரியணும். குருவோட நட்சத்திரம் எதுனா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி அப்படின்னு சொல்ல தெரியணும். அடுத்து சனிவோட நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. புதனோட நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இது தெரியணும். அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு ராசிலையும் எந்தெந்த நட்சத்திர பாதங்கள் வரும் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ உதாரணமாக பாருங்கள், முதல் ராசியில் அஸ்வினி 9 பாதம் வருது. அஸ்வினிலேருந்து கார்த்திகை 1 வரைக்கும். அப்போது இந்த 9 பாதங்கள் நமக்கு தெரியணும். இந்த 9 பாதங்கள் புரியுறதுல சந்தேகம் இருந்தால் கூட அடுத்து சொல்லித்தரேன், எப்படி 9 பாதம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போது இது தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நாம் நவாம்சத்தை போய் பார்க்கணும். அப்போது நவாம்சத்தை பார்க்கும்போது நமக்கு அந்த எந்த ராசியில் அந்த கிரகம் உட்கார்ந்துருக்கு, அது அந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு வருஷப்படுத்திட்டு அதோட மண்டலத்தை முதல் மண்டலத்திலிருந்து அடுத்தடுத்த மண்டலங்களை தேடும்போது அது எந்த நட்சத்திரத்தில் எத்தனையாவது பாதத்தில் இருக்குங்கிறது தெரிய வந்துடுங்க. இதில் இப்போ புரியாதவங்க யார் இருந்தால் சொல்லுங்கள். இதுதான் பலன் சொல்கிறதுக்கு ஒரு கேட்டுங்க. இதுக்கு முன்னாடி கிரக காரகத்துவம், ஆதிபத்தியம், 12 பாவத்தோட காரகத்துவம், நவகிரகங்களின் காரகத்துவம், 1 முதல் 12 பாவாதிபதி நின்ற பலன், சட்பலம், நட்பு, பகை, சமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடைசி நிலை இந்த நவாம்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பலன் சொல்ல போகணும். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுத்து புரிஞ்சா புரியலையா? புரியாதவங்க யார் இருந்தால் சொல்லுங்கள். நல்லா விளக்கமாக சொல்லிட்டோம். புரியுதுங்க சார். சரி, இன்னைக்கு புதுசா இதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு பார்ப்போம் சார், கம்ப்யூட்டரில் இருக்கிறத பார்த்து பார்ப்போம், இனிமேல் பார்த்துடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கவங்க யார் இருக்கீங்களா? ஆமாங்க, நம்பிக்கையோட இருக்கீங்க. இருக்கோங்க சார். இப்போ இன்னைக்கு இதுக்கு முன்னாடி பார்க்க தெரிஞ்சவங்க யார் இருக்கீங்களா? நான் அவங்களும் வேணும். இதுக்கு முன்னாடி நாங்களும் பார்ப்போம் சார், சாரம் பார்ப்போம், எங்களுக்கு பார்க்க தெரியும் அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? நவாம்சம் பார்க்க தெரிஞ்சவங்க யார் இருக்கீங்களா? இருக்குங்க சார். சரிங்க மேடம், இப்போ அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருவோம். மாட்டிக்கிட்டாங்க அவங்க. சொல்லுங்க சார். இப்போ ஒரு ஜாதக கட்டம் போட்டுருவாங்க. இப்போ அவங்க இந்த நட்சத்திர பாதங்களை எப்படி சொல்கிறாங்கிறத பார்ப்போம். அவங்களுக்கு சொல்ல முடியலன்னா அடுத்து வேறு யார் இருந்தால் கூட சொல்லுங்கள். மேடம், இப்போது நம்ம திரையில் ஒரு மீன லக்னம் தெரியுது. லக்னம் என்ற நட்சத்திர பாதம் என்ன மேடம்? சார் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி சார். அது இருக்கு, அதெல்லாம் சரி. அவர் நின்னது எங்கே நிற்கிறார்? எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறார்? நட்சத்திரத்தையே சொல்ல சொல்றீங்களா சார்? இல்லை மேடம், லக்னம் என்ற நட்சத்திர சாரம் என்ன? லக்னம் எந்த நட்சத்திர பாதத்தில் எத்தனை? சொல்றேங்க சார். உத்திரட்டாதி 4ஆம் பாதம். சார் குரு 1 2 3 4 2 3 4 பயிற்சி எடுக்கணும். 4. சரிங்க மேடம், ஆஃப் பண்ணிங்க. மேடம் ஆஃப் பண்ணிங்க, பயிற்சி எடுங்க. சரி, இப்போ வேற யாராவது பேர் சொல்லுங்க சார். நான் சொல்றேன் சார், சொல்றவங்க யார் இருக்கீங்களா? சரவணன் சார். சரவணன் சார். சரவணன் சார் இப்போ சொல்லுங்க. மற்றவங்களாம் மைக்கா படிங்க சார். குரு என்ற நட்சத்திர சாரம் எது சார்? குரு என்ற மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சார் குரு மேஷத்துல இல்லையா? என்ன சார்? ரோகிணி 3ஆம் பாதம் சார். வெரி குட், ரோகிணி 3. செவ்வாய் என்ற நட்சத்திர பாதம்? பூசம் 1. கேது என்ற நட்சத்திரம்? உத்திரம் 4. புதன் என்ற நட்சத்திரம்? மூலம் 1. மூலம் 1 சரியா? சூரியன் என்ற நட்சத்திரம்? பூராடம் 3. பூராடம் 3. சுக்கிரன் என்ற நட்சத்திரம்? சதயம் 1. சனி என்ற நட்சத்திரம்? பூரட்டாதி 1. சந்திரன் என்ற நட்சத்திரம்? பூரட்டாதி 3. ராகு என்ற நட்சத்திரம்? உத்திரட்டாதி 2. புஷ்கரண அம்சம். ஸோ இப்போ நம்ம குருன்னு சொல்ல கற்றுக்கணும். இதுக்கு தேவை என்ன அப்படின்னா, நீங்கள் சாஃப்ட்வேர்லாம் நம்ம இலவசமாக கொடுக்குறோம்.
கம்மியான ரேட்டு கொடுக்குறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு சாஃப்ட்வேரை வாடகைக்கு எடுத்திங்கன்னா, ஆன்லைனில் மொபைல் சாஃப்ட்வேர் வாடகைக்கு பணம் கட்டினா 1200 கேட்குறாங்க. நம்ம முழுசாகவே உங்களுக்கு கொடுக்குறோம். 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். உச்சநிலை படிக்கிறவங்களுக்கு 250 ரூபாய் கொடுக்குறோம். சில பேருக்கு 750 ஆஃபரில் கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் உட்காந்து ஒரு ஜாதகத்தையும் நீங்களாம் ஒரு கற்பனையாக ஒரு தேதியை போட்டு அப்படி செக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோமா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரக நிலைகளில் போய் பார்த்துடணும். இப்போ பாருங்கள், சூரியன் பூராடம் 3ஆம் பாதம்னு சொன்னோம், வந்துருச்சா? அதே மாதிரி இந்த நட்சத்திரம்லாம் ஒரு மாதிரி தெரியுது, ஸோ டார்க்காக இருக்கோ, சரி ரைட். ஸோ இப்படி பாதங்களை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பயிற்சி செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் வரவே வராதுங்க. இது ஒரு 10லேருந்து 15 ஜாதகம் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்கள். ஒரு 50 ஜாதகம் 100 ஜாதகம் முயற்சி பண்ணதுக்கப்புறம் கடன்னு சொல்லிடுவீங்க. போட்டோன்னே டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம். இப்போ போர்டில் பாருங்கள், போர்டில் பாருங்கள், சந்திரன் வந்து விசாகம் 2ஆம் பாதம், லக்னம் வந்து விசாகம் 3ஆம் பாதம், ராகு பாருங்கள் மூலம் 4ஆம் பாதம், குரு பகவான் பாருங்கள் திருவோணம் 1ஆம் பாதம், செவ்வாய் பாருங்கள் அஸ்வினி 2ஆம் பாதம், சனி பகவான் பாருங்கள் திருவாதிரை 1ஆம் பாதம், கேது பாருங்கள் திருவாதிரை 2, சூரியன் பாருங்கள் ஆயில்யம் 2, புதன் பாருங்கள் புனர்பூசம் 4, சுக்கிரன் பாருங்கள் பூரம் 3. ஸோ ரொம்ப அப்படி ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுக்கு பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சியை எடுத்தால் தான் நாம் இதுதான் கேட்டு. இது உங்கள் தகுதியை நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறதுக்கு நவாம்சம் கண்டிப்பாக தெரியணும். இது தெரிஞ்சால் தான் கை நீட்டி காசு வாங்கி பலன்லாம் பார்க்கணும். இன்றைக்கி இதை கற்றுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க யார் இருந்தாலும் சரி, இது புரியலைங்கிறவங்க யார் இருந்தாலும் சரி, மறுபடியும் சொல்லிக் கொடுக்க தயார். இல்லைன்னா புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டா நாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். சரி, இப்போ நீங்கள் பேர் கொடுத்தது விஷ்ணு பிரியா மேடம் கொடுத்தாங்க. மேடம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாதுங்க சார், இப்பதான் சார் நான் கத்துக்கிறேன். சரி, ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டது பெருசு இல்லை. நான் கேட்குறப்ப நான் ஈஸியாக உங்களுக்கு படம் மாதிரி காமிச்சிட்டேன். அங்கே படம்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சதீஷ் சார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா? இப்போ தான் கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கிட்டேன். வெரி குட். ஈஸியாக உங்களுக்கு வந்துருச்சு எல்லாருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். ராஜா சார், சிவமணி சார், நீங்கள் வேகமாக சொல்கிறீங்களா? அது மாதிரி சொல்லணும். அது இன்னும் அது நான் நீங்கள் அண்ணா திமுக சேரணும். கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்குறீங்க. இப்ப உண்மையா சொல்லணும்னா பலன் சொல்லதான் மெயினா வந்தனே இப்போ கத்துக்கணும்னு. அடிப்படை எனக்கு தெரியும், ஓரளவு அடிப்படை பத்துக்கிட்டேன், அவ்வளவு தெரியல. ஆனா இப்போ உச்சநிலையே இப்ப சேர போறாங்க, இதுதான் சேர போறாங்க. சேர்ந்துருங்க. இப்போ எல்லாருமே அடிப்படை படிக்கிற எல்லாருமே உச்சநிலை வந்துருங்க. அங்கே நான் மெதுவாக தான் எடுப்பேன், ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போய் 10 நாள். ஏற்கனவே படித்தவங்களாம் ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணியிருப்பேன் ஏற்கனவே படித்தவங்க. ஏன்னா கிரேஸ் மாதிரி அந்த 10 நாள் அவுகோடு கிடையாது. அந்த 10 நாள் உங்களுக்கு தான், உங்களை தான் மெயின் பண்ணி கொண்டு போய் 10 நாள் உங்களை தேர்த்துவேன். ஸோ இது போன்ற வகுப்புகள் நம்ம 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் எடுப்போம். ஸோ நிறைய விஷயங்களை கொடுப்போம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பயிற்சியும் முயற்சியும் எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பலன் சொல்கிறது ரொம்ப புரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ நவாம்சம் எப்படி சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எந்த கிரகம் தசை நடத்துது, அந்த கிரகத்தை யார் பார்த்தா, இயற்கை சுபரா இயற்கை பாவரா, அந்த கிரகம் உட்காந்துருக்க வீடு என்ன, அதோட வலிமை என்ன, நட்பு பகை நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்தோம். நட்பு பகை பாருங்கள், நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் போனாலும் என்ன பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணிக்கங்கன்னு கொடுப்பாங்க. அவர் சொல்ல தெரியாது, ஆசிரியருக்கே சொல்ல தெரியாது. இப்போ நாம் போன தடவை என்ன பண்ணோம், 100 விபிடி வச்சோம், கடன்னு நட்பு பகை சொல்லிட்டோம். இப்போ நட்பு பகையெல்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சா? போன வாரம் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுங்க. ஸோ எல்லாமே மனப்பாடம் செய்யக்கூடாது. இது வந்து ஒரு கசப்பான கலையாக பாவிச்சு அந்த பயிற்சிக்கக்கூடிய ஆசிரியர்கள் சிரமத்தை காமிச்சு கொண்டு போனாங்க. ஆனால் நாம் அதை உடைச்சி எளிமைப்படுத்தி கொண்டு போனோம். தொடர்ந்து நாம் இந்த ஆன்லைன் வகுப்புகளில் எங்கே படித்தாலும் நம்ம இன்ஸ்டியூஷனுக்கு வந்துடுவாங்க. பலன் சொல்கிறதுக்குன்னு அதிக ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உச்சநிலை மாணவர்களை அடிப்படை கொண்டு வரோம். அடிப்படை மாணவர்களை மதியான வகுப்புலையும் கொண்டு வரோம். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பலன் சொல்லணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இன்றைக்கி ஆஸ்ட்ரோ டாக், ஆஸ்ட்ரோ டிவைன், ஆஸ்ட்ரோ சேஜ், இது மாதிரி நிறைய அந்த ஜோதிட செயலியில் நம்மளுடைய மாணவர்கள் தான் பணியாற்றுறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு பெண் பார்த்திங்கன்னா 30,000 to 50,000, எந்த விதமான வாடகை கிடையாது, கரண்ட் பில் கிடையாது. அவங்க வீட்டிலே உட்காந்துக்கிட்டு ஆப்பில் போகிறாங்க.
ஸோ நமக்கு கூடுதலாக இந்த இது முடிஞ்சோன்னே சந்திரநாடி ஜாமக்கோல் முடிஞ்சு சந்திரநாடி முடிஞ்சு டிஆர் சிஸ்டம் சொல்லி கொடுத்துருவோம். டிஆர் சிஸ்டம் வந்தோன்னா நீங்கள் கடகடன் பலன் சொல்லலாம். போன வாரம் கூட ஒரு உச்சநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அருணாச்சலம் சாரா ஆறுமுகம் சாரா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, 20 பேருக்கு நான் வந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி இது மாதிரி போட்டிருந்தாங்க, எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே நாங்கள் 600 பேர் வந்திருந்தாங்க. நான் ஒரு 20 பேருக்கு ஜாதகம் பார்த்தேன் சார், டிஆர் சிஸ்டம் பயன்படுத்தினேன், ஈஸியாக இருந்துச்சுன்னு போன வாரம் சொன்னார். ஸோ டிஆர் சிஸ்டம் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸி. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சா இதோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்து போயிடும் புஷ்கர அம்சத்தை எப்படி எளிமையாக சொல்லித்தரேன்னு சொல்லி தந்துடுறேன். இது புரிஞ்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா புரியாதவங்க சரிங்க போயிடலாமா? அடுத்து சார். ரைட். இப்போ புஷ்கர நவாம்சம் அது எப்படி உருவானுச்சு, புஷ்கர நவாம்சம் எப்படி உருவானுச்சு, ஏன் புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல புஷ்கர நவாம்சத்தில் புஷ்கர நவாம்சம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புஷ்கர நவாம்சங்கிறது கிரகங்கள் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் நிச்சயமாக நிற்கும். குறிப்பிட்ட நட்சத்திர பாதங்கள் அந்த கிரகம் நின்றுச்சுன்னா அதை புஷ்கர நவாம்சம் சொல்லுவாங்க. அந்த புஷ்கர நவாம்சங்கிறது ஒரு கிரகம் நன்மையை செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தின் காலன்னா அதிக நன்மையையும், ஒரு கிரகம் தீமையை தரக்கூடியதாக இருந்தாலும் கூட புஷ்கர நவாம்சத்தில் நின்றால் அது தீமையை குறைச்சிக்கும். சரிங்க, முதல்ல புஷ்கர நவாம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் எந்தெந்த கிரகத்தோட நட்சத்திரங்கள் இடம்பெறும், எந்தெந்த கிரகத்தோட நட்சத்திரங்கள் அதில் புஷ்கர பாகையில் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறாது அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். புதனோட நட்சத்திரங்கள்லாம் புஷ்கர பாகையில் இடம்பெறாது. கேது, அடுத்து செவ்வாய். இப்போ இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்கள் சூரியனின், இது மனப்படம் பண்ண மாதிரி பண்ணிக்கணும். சூரியன் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 4ஆம் பாதம், சந்திரனோட நட்சத்திரம் 2ஆம் பாதம், சனி பகவானோட நட்சத்திரம் 3ஆம் பாதம், ராகுவுடைய நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும், குருவுடைய நட்சத்திரம் 2-4 பாதங்கள் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறும். அப்போ பாருங்க, புஷ்கர நவாம்சத்தில் புதனோட நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதி வராது, அஸ்வினி மகம் மூலம் வராது, மிருகசிருஷ்டம் சித்திரை அவிட்டம் இதெல்லாம் வராது. அப்போ சூரியனோட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறும். சார் இப்போ சூரியனோட நட்சத்திரம் 1ஆம் பாதம் எந்த இடத்துல வரும் அப்படின்னா, சூரியனோட பாருங்க, சூரியன் எங்கே வரார், தனுசு மண்டலத்தில் வருவார். சரி, அப்போ 1ஆம் பாதம் இருக்கிறது என்ன, இந்த இடம் தான் 1ஆம் பாதம். இது யாரோட வீடு, குருவுடைய வீடு. சரி, சூரியன் நட்சத்திரம் 4ஆம் பாதம், இதுதான் 4ஆம் பாதம். அப்போ இது யாரோட வீடு, தனுசு ராசி. அப்போ இதுவும் சுபகிரகத்தோட வீடு, இதுவும் சுபகிரகத்தோட வீடு. அடுத்து பாருங்க, சந்திரனோட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மட்டும் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறும். சந்திரனோட நட்சத்திரம்னா எங்கே வரும் அப்படின்னா மேஷ மண்டலத்தில் வரும். அது பாருங்க 2ஆம் பாதம்ங்கிறப்ப இந்த இடத்துல வரும், அது சுக்கிரனுடைய வீடு. இதுவும் ஒரு சுபர். அடுத்து பாருங்க, சனி பகவானோட நட்சத்திரம் 3ஆம் பாதம் மட்டும் புஷ்கரம், சாரி 2, இங்கே 3 இல்லை, சாரி, சனியின் நட்சத்திரம் 2ஆம் பாதம் மட்டும் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறும். அப்படிங்கிறப்ப புதனுடைய மூலத்திரிகோண வீடு, இந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் பலமாகும். அடுத்து பாருங்க, ராகுவுடைய நட்சத்திரம், சுக்கிரனை விட்டுருக்கோம், சுக்கிரன் வந்து 3ஆம் பாதம். சுக்கிரன் 3ஆம் பாதம் எங்கே வருவார்னா இங்கே வருவார். பூரம், பரணி, பூரம், பூராடம் 3ஆம் பாதம் இங்கே வரும். அடுத்து ராகுவோட நட்சத்திரம் பாருங்க, ராகு இங்கே தானே வருவார், இங்கே வரும் 4ஆம் பாதம். குருவோட நட்சத்திரம் பாருங்க 2ஆம் பாதம் 4ஆம் பாதம். ஸோ இதை ஈஸியாக என்ன சொல்லித்தரேன், இந்த புஷ்கர நவாம்சங்கிறத குழப்புவாங்க. நீங்கள் ஆன்லைன்லாம் போய் பார்த்தீங்கன்னா மண்டே பிச்சுக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ எளிமையாக சொல்லித்தரேன். புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறாத நட்சத்திரங்கள் எது அப்படின்னா புதன், கேது, செவ்வாயோட நட்சத்திரம் இடம்பெறாது. சூரியனோட நட்சத்திரம் சந்திரன், சனி, சுக்கிரன், ராகு, குரு ஆகிய 1, 2, 3, 4, 5, 6
6 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்ட் தான். இவர்களோட நட்சத்திரங்கள் தான் இடம்பெறும். இது ஏன் இடம்பெறுது அப்படின்னா நவாம்சத்தில் சில இடங்கள் நல்ல இடங்கள் உண்டு சார். ராசி கட்டத்திலே நல்ல இடம் இருக்குது. இப்போ உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா ராசி கட்டத்தில் நல்ல இடம் எது அப்படின்னாலும் நவாம்சத்தில் நல்ல இடம் எதுனா குருவுடைய மூலத்திரிகோண வீட்டில் இங்கே ஒரு கிரகம் இருந்தால் கூட அந்த கிரகம் வாழை சுருட்டிங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்தில் ராகு வந்து குருவோட மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார். அது கோவிலுக்கு சமம். இந்த ராகு வந்து கோதண்ட ராகுவாக மாறிடுவார். ஏன்னா அது சுபரோட வீடு, இது குருவோட மூலத்திரிகோண வீடு. இந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் 200% தீமையை குறைச்சு நன்மையை செய்ய கடமைப்பட்டிருக்கும். அதே குருவோட இன்னொரு வீடு இங்கே இருந்துச்சுன்னா ஒரு கிரகம் ராசியில் இருந்தாலும் சரி நவாம்சத்தில் இருந்தாலும் சரி அது 150% நன்மையை செய்யும். அதே நேரம் சுக்கிரனோட வீடான, அதுவும் மூலத்திரிகோண வீடான துலாத்தில் ஒரு கிரகம் இருந்தால் 150% நன்மையை செய்யும். அது நவாம்சமாக இருந்தாலும் ராசி கட்டமாக இருந்தாலும். சுக்கிரனின் மறுவீடு ஆன ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருந்தால் 100% நன்மையை செய்யும். அடுத்து புதனுடைய மூலத்திரிகோண வீடான கன்னிராசியில் ஒரு கிரகம் இருந்தால் 75% நன்மையை செய்யும். இந்த இடம் கண்டிஷனுக்கு உட்பட்டது. ஏன் சார் அப்படின்னா இது சந்திரனோட வீடு. சந்திரன் வளருவார் தேய்வார். மொத்தம் எத்தனை திதி இருக்கு? 15 திதி. ஒரு திதிக்கு 10 மார்க்குன்னு வச்சோம்னா இப்போ இது சூரியன் சந்திரன் 4 கட்டத்தில் இருக்குது. இது அஷ்டமியில் பிறந்திருக்கு. அப்போது இந்த அதாவது கடகராசியிலே ஒரு கிரகம் இருந்து அது பலமாகணும் அப்படின்னா ஒன்று புஷ்கர நவாம்சத்தில் வரணும், குருவோட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வரணும், இல்லைன்னா வேற எந்த இடத்துலையும் வராது. ஸோ ஒருவேளை அப்படி வந்தால் இங்கே அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் சந்திரன் பெற்றிருக்கக்கூடிய வலிமையை பார்க்கணும். இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், சந்திரன் வந்து 8வது திதி. அப்போது இங்கே ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா இந்த சந்திரனை பொறுத்து 80 மார்க்குன்னு போட்டுக்கணும். இப்போது நவாம்சம் உருவான விதத்தை சொல்கிறேன். சூரியனோட நட்சத்திரம் 1ஆம் பாதம் எங்கே வரும்? இங்கே வந்துருச்சா? இங்கே தான் வரும். சூரியனோட நட்சத்திரம் 4ஆம் பாதம் இங்கே வரும். சந்திரனோட நட்சத்திரம் எங்கே வரும்? 2ஆம் பாதம் இங்கே வரும். சனியோட நட்சத்திரம் எங்கே வரும்? புஷ்கரநாமத்தில் இங்கே வரும். அடுத்து சுக்கிரனோட நட்சத்திரம் பாருங்க இங்கே வரும். அடுத்து ராகுவோட நட்சத்திரம் பாருங்க இங்கே வரும். குருவோட நட்சத்திரம் பாருங்க 2ஆம் பாதம் இங்கே, 4ஆம் பாதம் இங்கே. இதைத்தான் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது சூரியன் நட்சத்திரம் 1-4 பாதம், சந்திரனோட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மட்டும், சனியின் நட்சத்திரம் 2ஆம் பாதம் மட்டும், சுக்கிரன் நட்சத்திரம் 3ஆம் பாதம் மட்டும், ராகுவின் நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும், குருவின் நட்சத்திரம் 2-4 பாதங்கள் மட்டும் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பாடம் செஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்ல வந்தது புரிஞ்சுச்சான்னு சொல்லுங்கள். அடுத்து நானே போட்டு காமிக்கிறேன். மைக் ஆன் பண்ணிக்கிறேன். புரிஞ்சது சார். புரியாதவங்க கேளுங்க. அவர் ஏழு முன்னாடி பேசி வச்சுருப்போம். புரிஞ்சான்னு கேட்டோம் நீங்கள் சொல்லிடணும் சார், அப்போ தான் இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆயிரும்னு சொல்லி வச்சுருக்கேன். அவர் என் கம்பெனி ஆள். இல்ல சார், ஏற்கனவே அது புஷ்கர நவாம்சம் அது நடத்துறீங்க சார், அது பார்த்துட்டேன். சரி, வேற யாரும்? சார் இந்த சூரியன் 1-4 அந்த இடம் டிக் பண்றீங்களா சார்? அது எனக்கு விளங்கலையா சார்? இல்லைம்மா, சூரியனோட நட்சத்திரம் 1ஆம் பாதம் எங்கே வரும்னா தனுசு ராசியில் வரும் நவாம்சத்தில். 4ஆம் பாதம் அங்கே வரும். அவ்வளோதான். ஓகே சார், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சார். அப்படிதானே சார்? ஆமாம். இப்போ பாருங்க எப்படி பார்க்குறேன்னு சொல்லி தந்துடுறேன். இப்போ பாருங்க, இந்த ஜாதகம் வந்துடுவோம். இப்போ பாருங்க, ஏன் ஸ்டைலுக்கு வாங்க. உங்கள் கண்ணு எங்கே போகணுமா நவாம்சத்துக்கு போயிடணுங்க. உங்கள் கண்ணு நவாம்சத்துக்கு போயிடணும். ஃபஸ்ட்டு 4 கார்னரையும் பாருங்கள். 4 கார்னர்னா என்ன? குருவோட வீட்டுக்கு போங்க. குருவோட வீட்டில் தனுசு ராசிக்கு போங்க. சுக்கிரன் அங்கே இருக்கார். அங்கே இருக்காருன்னா அவர் அங்கே என்ன வலிமையில் இருக்காருன்னு பாருங்கள். எங்கே? ராசி கட்டத்தில் சதயம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். ராகுவோட நட்சத்திரம் எத்தனையாவது பாதம் மட்டும் புஷ்கர நவாம்சத்தில் வரும் சார்? நீங்கள் எழுதிக்கணும் போல. இப்போ ராகுவோட நட்சத்திரம் எத்தனாவது பாதம் மட்டும் புஷ்கர நவாம்சத்தில் வரும்? அப்போ இந்த சுக்கிரன் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இல்ல, ஆனா நவாம்சத்துல நல்ல இடத்துல இருக்கு. புரியுதா புரியலையா? இப்போ அதை பார்ப்போம். கேது உட்கார்ந்துருக்காருங்க. சரி, இந்த கேது எங்க இருக்காருங்க? உத்திரம் 4ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தில் வந்துட்டாரா? குருவோடலாம் இல்ல, உத்திரம்ங்கிறது சூரியனோட நட்சத்திரம். சரிங்க. இப்போ
இப்போ சூரியன் வந்து துளாராசியில் இருக்கார். அப்போ அவர் வந்துட்டாரா அப்படின்னா இங்கே பார்க்கணும். இங்கே பாருங்க, பூராடம் 3ஆம் பாதத்தில் வந்துட்டாரா? ஆமா சார். வந்துட்டாரா இல்லையா? வந்துட்டார் சார். அவ்வளோதாங்க. இத்தனை கிரகங்கள் தாங்க இருக்கு. சூரியன் இருக்காருங்க, கேது இருக்காருங்க. நீங்கள் போய் ரொம்பலாம் தேட வேண்டியதில்லை. 4 4 1 5 விட ராகு. இப்போ பாருங்க, ராகு வந்து புதனோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அங்கே என்ன இருக்கும்? பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. பூரட்டாதி, உத்திரட்டாதி 2ஆம் பாதம். ராகுவும் புஷ்கரநாமத்தில் இருக்காரு. ஆமா சார். சனியோட நட்சத்திரத்தில் இருக்காரா? ஆமா சார். சார் இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்களா? நான் என்ன பண்ணுறேன், தேடலை. என் கண்ணு எங்கே போகுது? 4 ராசிக்கு 5 ராசிக்கு போகுது. 6 ராசின்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு தனுசு, மீனம், ரிஷபம், துலாம், அடுத்து கன்னி, அடுத்து கடகம். இந்த ராசிக்கு போகிறேன். போயிட்டு செக் பண்ணுறேன். சுக்கிரன் இங்கே உட்காந்துருக்காரு. அங்கே என்ன நட்சத்திரத்தில் இருக்கார்? சுவாதி, சதயம். சுவாதி கிடையாது, சதயம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். ஸோ ராகுவோட நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும்தான். ஆனால் சுக்கிரன் நவாம்சத்தில் நல்ல இடத்துல இருக்கார். ஓகேயா? அடுத்து என்ன பண்ணுறேன், கேது இங்கே உட்காந்துருக்காரு. செக் பண்ணுறேன். ஆகா, கேது இங்கே இருக்காரா? அவர் புஷ்கரநாமத்தில் இருக்காரா? அப்படின்னா உத்திரம் 4ஆம் பாதத்துக்கு வந்துட்டார். அப்போ சூரியனோட நட்சத்திரம் 4ஆம் பாதம் புஷ்கரநாமத்தில் இடம்பெறும். அடுத்து சூரியனை பார்க்குறேன். அவர் வந்து உட்காந்துருக்காரு, துளாராசியில் உட்காந்துருக்கார். இங்கே பாருங்க, பூராடம் 3ஆம் பாதம். சுக்கிரன் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கார். சரி, அடுத்து ராகு இங்கே உட்காந்துருக்காரு. அங்கே போய் பார்க்கணும். அவர் உத்திரட்டாதி 2ஆம் பாதம். ஏன்னா அங்கே அது வரும், உத்திரட்டாதி வரும். ஸோ இதுவும் நீங்கள் ரொம்ப எளிமையாக பார்த்தோன்னே டக் 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 டக்குன்னு கண்டுபிடிச்சிக்கணும். சரி, இப்போ இது கொஞ்சம் எனக்கு புரிஞ்சிச்சு சார், ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறவங்க யார் இருக்கீங்களா? இப்போது நீங்கள் சொன்ன ஐடியா எங்களுக்கு புரிஞ்சிருச்சு சார். பிராக்டிஸ் பண்ணணும் சார். புரியுது சார், பிராக்டிஸ் பண்ணணும் சார். ரைட்டுங்க. வேற யாரும் புரியாதவங்க, புரிஞ்சுங்கிறவங்க? புஷ்கர நவாம்சங்கிறது அந்த கிரகம் தசா நடத்தக்கூடிய கிரகம். புஷ்கர நவாம்சத்தில் இருந்துச்சுன்னா அது நன்மையை செய்யும் தன்னுடைய தசா காலங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தீமையை செய்கிற இடத்துல இருந்துச்சுன்னா தீமையை குறைச்சி செய்யும். இது எதன் அடிப்படையில்னா, நவாம்சத்தில் நல்ல வீடுகள் இருக்குது. தனுசு ராசி A1 A2 சாரி தனுசு ராசி A1, மீனராசி A2, அடுத்து துளாராசி A3, A4 ரிஷபம், A5 கன்னி. அதுக்கப்புறம் கண்டிஷன் அப்ளைடு இது கடகராசி. திதியை பொறுத்து ஒருவேளை குருவோட நட்சத்திரம் வந்தால் அது புஷ்கரநாமத்தில் இருக்குன்னு அர்த்தம். சார், இப்போ புஷ்கரநாமம் புரிஞ்சான்னு சொன்னீங்கன்னா அடுத்து நம்ப முடியும். சார் ஒரு சந்தேகம் சார். இப்ப புஷ்கர வம்சத்துல மட்டுமே ஒரு கிரகம் உட்கார்ந்து இருக்கிறதுனால அது நல்ல கிரகம்னு எடுத்துக்கணுமா, கெட்ட கிரகம்? அதெல்லாம் கிடையாது சார். இப்ப நன்மை செய்ய கடமைப்பட்ட கிரகம் கூடுதலா நன்மை செய்யும். நன்மையை செய்ய கடமைப்பட்ட கிரகம் கூடுதல் நன்மையை செய்யும். தீமையை செய்ய கடமைப்பட்ட கிரகம் தீமையை கொஞ்சம் குறைச்சிக்கும். நான் உட்கார்ந்துருக்க இடம் அப்படி. புரியுதுங்களா சார்? நவாம்சத்துல இந்த சொல்லுங்க. புரியுது சார். சார், நவாம்சத்துல இந்த புஷ்கர நவாம்ச இடம் சொன்னீங்களே சார், இந்த கார்னர்ல அந்த இடத்துல அந்த நவாம்ச புஷ்கர நவாம்சத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் உட்காரும் போது சரி சார், மற்ற நட்சத்திரம் உட்காரும் போது நவாம்சம் நல்ல இடத்துல இருக்காங்கன்னு எடுத்துக்கணும். புஷ்கர பாகையில இல்ல, புஷ்கர பாகையில இல்ல, ஆனா நவாம்சம் நல்ல இடத்துல இருக்காங்கன்னு எடுத்துக்கணும். அந்த ஸ்தானத்துக்குன்னு ஒரு அந்த வேல்யூ வரும். புஷ்கர நவாம்சம்னா கூடுதலா ஒரு பலம் இருக்குமா சார்? அப்போ ஆமா. இப்ப பாருங்க திரையில காட்டுறேன். இப்போ போர்டு வர மாட்டேங்குது. போர்டு தொல்லை பண்ணதே. திரையில பாருங்களேன்.
இப்போ இதில் எந்தெந்த கிரகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் விசாகம் 2ஆம் பாதத்தில் இருக்கார், ஒரு கிரகம் புஷ்கரணாம்சம். புதன் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். சுக்கிரன் பாருங்க பூரம், ஆமாம் பூரம் 3ஆம் பாதத்தில், 3 கிரகம் புஷ்கரணாம்சத்தில் இருக்கு. 3 கிரகம். இந்த 3 தசா காலங்களும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கும் தொழிலுக்கும் எடுத்துக்கலாம். ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்குன்னா அதுக்கு ஒரு மார்க்கு, குரு பார்வையில் இருக்குன்னா ஒரு மார்க்கு, சுக்கிரன் பார்வையில் இருக்குன்னா ஒரு மார்க்கு, புஷ்கரணாம்சத்தில் இருந்தால் ஒரு மார்க். ஸோ இது அடிப்படை விதிங்க. இப்போ நாம் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு சொல்லுங்கள், அடுத்து நம்ம போகலாம். சார் சார் லக்னாதிபதியே புஷ்கரணாமத்தில் இருந்தால் எப்படி சார், நல்லா இருக்குமா சார்? நான் ஜாதகருக்கு ஏற்றம்னு எடுத்துக்கலாம். அது தசாபுத்தியில் வராது, லக்னத்துக்கு தசாபுத்தி இல்லை, வராது தசாபுத்தி வராது. ஆனால் லக்னாதிபதி பலம்னு எடுத்துக்கலாம் இல்லை சார்? ஆமாம், லக்னம் பலமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரி, அதனால ஒரு விசேஷ பலன் ஒன்றும் இல்லை. ஆமாம், இல்லை. சரி, தேங்க்யூ சார். சார் இப்போ புஷ்கரணாம்சம் புரிஞ்சா? ஆன்லைனில் போய் தேடினீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நெருப்பு ராசியில் அஸ்வினி 1 2 3 4 பாதம், பரணி 3ஆம் பாதம், நெருப்பு ராசியில் 8ஆம் பாதமும் 7ஆம் பாதமும் 9ஆம் பாதமும் புஷ்கரணாம்சத்தில் இடம் பெறும்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நெருப்பு ராசியில் என்ன கிரகம் வருது? பரணி 3ஆம் பாதம் வரும். ஆனால் அங்கே நெருப்பு ராசிப்படி பார்த்தோம்னா அஸ்வினி 1 2 3 4, பரணி 1 2 3 7ஆம் பாதம், சரி அஸ்வினி 1 2 3 4, பரணி 1 2 3 4, அப்போது 7ஆம் பாதம் 9ல் வரணும். அஸ்வினி 1 2 3 4, பரணி 1 2 3 4, கார்த்திகை 1. அப்போ என்ன பண்ணணும்? 7ஆம் பாதமும் 9ஆம் பாதமும் நெருப்பு ராசியில் வரும்னு போட்டிருப்பாங்க. சர நெருப்பு ராசியில் வரும், சிற நெருப்பு ராசியில் வரும்னு போட்டிருப்பாங்க. சரிங்க, ஓகே. அப்படி நீங்கள் பார்க்க வேண்டாம், நீங்கள் ஈஸியாக மனப்பாடமாக வச்சுங்க. சூரியன் நட்சத்திரங்கள் 1 4 பாதம் புஷ்கரணாம்சத்தில் இடம்பெறும். சந்திரன் நட்சத்திரம் 2ஆம் பாதம், இது சனியோட நட்சத்திரம் 2ஆம் பாதம், சுக்கிரனோட நட்சத்திரம் 3ஆம் பாதம், ராகுவோட நட்சத்திரம் 4ஆம் பாதம். நானும் அதை வரிசையாக வச்சுருக்கேன், 1 2 3 ஆல்பபெட் படி, இதுபடி நம்பர் படி கொண்டு வந்திருக்கேன். குருவோட நட்சத்திரம் 2 4 பாதம். சரிங்களா? இது பழக பழக உங்களுக்கு புஷ்கரணாம்சம் பார்க்குறது வந்துடும். ஓகேங்களா? சந்தேகம் இருக்கவும் கேளுங்க. கொஞ்சம் ஸ்டக்காகி நின்ன மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டிங்களோ? சார் மீதி இருக்க நட்சத்திரத்தையும் இதே போல நம்ம லைனா கன்சிடர் பண்ணுங்களா? இப்ப அஸ்வினில இருந்து கிருத்திகை 4 வரைக்கும் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் ரோகிணி மிருகசீசம் இதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த இதுல மேசத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தினா கூட எளிமைப்படுத்துறேன். இன்னும் எளிமைப்படுத்துறேன் பாருங்க. இல்ல இப்ப நம்ம 3 நட்சத்திரத்தை காட்டுறீங்க, மீதி இருக்கிற நட்சத்திரத்தை அதே போல லைனா எழுதிக்கிறீங்களா? இல்ல அதாங்க எளிமைப்படுத்துறேன்னு சொல்றேன். இப்ப பாருங்க, புரியாதவங்க மட்டும் மறுபடியும் பாருங்க, புரியாதவங்க பாருங்க. இப்போ இது அஸ்வினி 1. மைக் ஆஃப் பண்ணிக்கணும், நான் பேசும்போது குறுக்கால படக்கூடாது யாரும். இது அஸ்வினி 1, இது அஸ்வினி 2, இது அஸ்வினி 3, இது அஸ்வினி 4. இந்த கேதுவோட நட்சத்திரம் வருமா புஷ்கரணாம்சத்தில்? வராது. ரைட். இப்போ பரணி 1ஆம் பாதம் இங்கே வரும், 2ஆம் பாதம் இங்கே வரும், 3ஆம் பாதம் இங்கே வருது. அப்போது சுக்கிரன் நட்சத்திரம் வருதா? டிக் பண்ணிக்கோங்க சுக்கிரனை. ஆமாம் சார், சுக்கிரன் நட்சத்திரம் இங்கே வந்துருச்சு. சரி, அடுத்து என்ன? பரணி 4. அடுத்து கார்த்திகை 1. சூரியன் நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்துருச்சா? ரவுண்டுக்குள்ளே வந்துருச்சா? அடுத்து சூரியன் நட்சத்திரம் கார்த்திகை 1 2 3 4 இங்கே வந்துருச்சா? 4ஆம் பாதம். சரி, அடுத்து என்ன பண்ணணும்? பரணி கார்த்திகையா, அடுத்து ரோகிணி. ரோகிணிங்கிறப்ப இங்கே வந்துடும் 1 2 3 4. மிருகசிருஷம் 1 2 3 4. திருவாதிரை 1 2 3 4. ராகுவோட நட்சத்திரம் வந்துட்டா பார்த்தீங்களா? அடுத்து புனர்பூசம் குருவோட நட்சத்திரம் 1 2 2ஆம் பாதம் வந்துருச்சா?
3 4ஆம் பாதம் ரவுண்டுக்குள்ளே வந்துருச்சா? இப்படி எடுத்துக்கணுங்க. நான் சொல்ல இப்போ வந்தது புரியுதா? இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொன்னோம். ஒரே இதுக்குள்ளே அப்படி தூக்கி போட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? புஷ்கரண அம்சம் புரியுதா? மனப்பாடம் பண்ணிக்கணும் சார், மனப்பாடம் பண்ணிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் ஈஸியானது நான் பார்க்குற மெத்தட் இப்படி தான் பார்ப்பேன். இங்கே பார்ப்பேன், இங்கே பார்ப்பேன், இங்கே பார்ப்பேன், இங்கே பார்ப்பேன், இங்கே பார்ப்பேன். இங்கே இருக்கிறது அங்கே இருக்கான்னு பார்ப்பேன். இந்த நட்சத்திரத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா இல்லை புஷ்கரணாம்சில், இந்த நட்சத்திரத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? சரிங்க. வேற யாருக்கு எதுவும் சந்தேகம் சார்? வேற யாருக்கு எதுவும் சந்தேகம்? சார் புரியாதவங்க யார் இருந்தால் கேளுங்க. போயிடலாமா அடுத்த பாடம்? போயிடலாம். நீங்க இது புஷ்கரணாம்சா பொறுத்தவரைக்கும் எழுதிக்கணுங்க. சூரிய நட்சத்திரம் 1 4 பாதம் இல்லையா? ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இன்னொன்று இப்போ பாருங்க, ஒரு ஜாதகத்தை போடுவோம். அதில் கூட தெரிய மாட்டேங்குது லேசா. ஆரம்பத்தில் இப்படி பயன்படுத்திங்க, அதுக்கப்புறம் வந்து பழக பழக வந்துடும். லோட் ஆகுது, வந்துருச்சா? இது அந்த 1000 ரூபா சாஃப்ட்வேர். இதில் என்னென்னா இதை கம்மியான ரேட்டு கொடுக்குறதுக்கு காரணம்னா சின்ன சின்ன தவறுகள் இருக்குது. இதை திருத்தி தான் நம்ம கொண்டு. இப்போ பாருங்கள், இப்போது நீங்கள் நான் சொன்ன மாதிரி வாங்க. சனி எங்கே உட்காந்துருக்கார்? இங்கே இருக்கார், குருவோட மூல திருநூற்றில். அங்கே பாருங்கள், சதயம் 1ஆம் பாதம். அப்போது ராகுவோட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் தான் உண்டு. சரி, அடுத்து புதன். புதன் எங்கே என்ன இருக்கார்? கேட்ட நாளில் இருக்கார். அவரும் புஷ்கரணாம்சம் இல்லை, ஆனால் நவாம்சம் நல்ல இடத்துல இருக்கார். அடுத்து செவ்வாய் இங்கே உட்காந்துருக்கார். அவர் மூலம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். சரி, குரு இங்கே உட்காந்துருக்கார். அவர் மூலம் 4ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கார். சூரியன் இங்கே உட்காந்துருக்காரு. அவர் தான் புஷ்கரணாம்சில் இடம் பெறார். யார்? சூரியன். அது கன்ஃபார்மா அப்படின்னா நாம் இங்கே போய் பாகையை போய் அமுக்குனிங்கன்னா அது காட்டிடும். இங்கே பாருங்கள், சூரியன் பூராடம் 3ஆம் பாதம், பூரம்னே பூராடம் 3ஆம் பாதம் வந்துருச்சா? சந்திரன் சித்திரை 4, செவ்வாயோட நட்சத்திரம் வராது. கேதுவோட நட்சத்திரம் மூலம் 2 வராது. புதனோட நட்சத்திரம் வராது. கேதுவோட நட்சத்திரம் வராது. அடுத்து அஸ்வின் 4, அனுசம் 4. சனியோட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மட்டும் தான். சதயம் 1ஆம் பாதம் வராது, ஏன்னா சதயம் 4ஆம் பாதம் தான். புதனோட நட்சத்திரம் ரேவதி வராது. செவ்வாயோட நட்சத்திரம் வராது, சித்திரையும் அவிட்டமும். அப்போ யார் இருக்கா? சூரியன் மட்டும் இருக்கார். இப்போ பார்த்தீங்களா, எளிமையாக அப்படி அழகாக அப்படி பார்த்தோன்னே அங்கே போனால் 3ஐயும் ஒப்பிட்டு பார்த்தேன். அடுத்து என்ன பண்ணோம், உங்களுக்கு தேவைன்னா நான் போய் பார்க்க மாட்டேன், உங்களுக்கு ஆரம்ப நிலையில் வேணால் நீங்கள் இந்த பாகையை அமுக்கி என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. சரி, புஷ்கரணாம்சம் புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த பாடம் போகலாம். இல்லைன்னா இந்த பாடத்தில் இன்னும் சந்தேகம் கேட்குறவங்க கேளுங்க. புரிஞ்சிருச்சா? ரொம்ப பேர் சீரியல் பார்த்துட்ருக்கீங்களாங்க, மைக்கை மீட் பண்ணிவிட்டு. புரிஞ்சுங்க சார், ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் சார். நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் தான் முதலே சொன்னேன்ல, புரிஞ்சுதுங்க. கார்டு வாங்கிக்கோங்க எங்கள் கட்சியில் வந்து. சரிங்க, வேறு யாருக்கு எதுவும்? சார், இதுக்கு முன்னாடி புஷ்கரணாம்சம் நான் வேறு மாதிரி பார்த்தேன். இப்போ இன்றைக்கி எனக்கு அந்த கோணம் புரிஞ்சிருச்சு, நல்லா கிளாரிட்டி ஆகிட்டேன். அது மாதிரி சொல்கிறவங்க யார் இருக்கீங்களா? ஷார்ட்கட்டாக சொன்னீங்க, இந்தந்த இடத்த பார்க்கணும், அங்கே போய் ஒப்பிடணும் அப்படின்னு இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப அதிகம். ஏற்கனவே பார்ப்பேன் சார், இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப எளிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க யார் இருக்கீங்களா? சார், இந்த புஷ்கர நவாம்சம் அந்த இது நவாம்சம் பார்க்க நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சார் ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. என்னன்னு? ஜாதகம் பார்த்து ஜாதகம் நம்மளாலையும் பார்க்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சார்.
எப்ப புரியல, எப்ப கத்துக்கிட்டீங்கன்னு? இல்ல முத கிளாஸ், இதுக்கு முன்னாடி கிளாஸ். நவாம்சமா புஷ்கர நவாம்சமா? ரெண்டுமே நவாம்சமும் புஷ்கர நவாம்சம்னா வேற எங்கே போனாலுமே யாராலையும் எடுக்க முடியாது. அவங்க வேற கோணத்தில் போவாங்க, குழப்பிக்குவாங்க, அவங்களும் குழப்பி நம்மளையும் குழப்பி விட்டுருவாங்க. இது ரூம் போட்டு யோசிச்சது. சரி, நீங்கள் இப்போ அடுத்து போயிடலாமா? சார் ஒரு சின்ன சந்தேகம் சார். சொல்லுங்க சார். இப்போ சுக்கிரன் வந்து புஷ்கர